இவர் காட்டுக்குள் போக வேண்டிய ஆள் என்பதனால் காடு மாதிரி மீசை வளர்த்திருக்கிறார். உங்களை நான் கொஞ்சம் எடை போட்டு பார்க்க வேண்டும். எப்படி என்றால் மீசைக்கு முன் மீசைக்கு பின் என்று எடை போட்டு பார்த்தால் 5 கிலோ வித்தியாசம் வரும் என்று நினைக்கிறேன். உங்கள் மீசைக்கு அர்த்தம் இருக்கிறது. அவர் சுமந்த சிரமங்கள் பற்பல. அந்த மாதேஸ்வரம் காட்டுக்குள் அந்த மலைப்பகுதிக்குள் நானும் போயிருக்கிறேன். அந்த காட்டின் அடர்த்தி என்பது அபரிமிதமானது. சாலமன் பாப்பையாருக்கு தெரியும். மணிமேகலை ஆசிரியர் சொல்லுவான், வெயிலுடை அறியா குயிலுடை பொதும்பர் என்று சொல்லுவான். அந்த காட்டுக்குள் குயில் நுழைந்ததன்றி வெயில் நுழைந்ததில்லை. அவள் அடர்த்தி. எங்க நாட்டுப்பாட்டுக்காரன் சொன்னான், அந்த காடு அடர்த்தியான காடு, ஈ புகுந்தா இறகுடியும். அவ்வளவு அடர்த்தியான காடு. அந்த காட்டில் யானைகளை தாண்டி போயிருக்கிறார். என்ன தெரியுமா சிக்கல்? நக்கீரன் கோபாலை வீரப்பனுக்கு அடையாளம் தெரியும், யானைக்கு தெரியாது. ஏனென்றால் யானைகள் நக்கீரன் படிப்பதில்லை. படித்திருந்தால் தங்களையும் காப்பாற்றத்தான் இந்த தமிழன் வந்திருக்கிறான் என்று யாரை வடிவிட்டிருக்கும். அந்த மலைக்காடு, அது மழைக்காடு, வழுக்கு பாதை, அடர்த்தியான காடு, புலிகள், மிருகங்கள், இவைகளையும் தாண்டி அந்த தமிழன் இவ்வளவு துன்பங்களை தாங்கி இருக்கிறானே. இந்த தமிழனுடைய தோள்களுக்கு உரமூட்டுவதற்காக ஒவ்வொரு தமிழனும் இவனை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறான் என்றுதான் நான் நினைக்கிறேன்.